சுதர்சனம் அது தனியா எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க, ரொம்ப பேரும் கேட்டிருக்கிறீங்க. சுதர்சன யந்திரம் தனியாக இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. இப்படி இருக்குங்க தனியாக. இது நிறைய இருக்குங்க அபூர்வாசன யோகத்துல. இந்த மாதிரி தனியா இருக்கும். இந்த சுதர்சன யந்திரத்துக்கு நாங்களாம் சொல்றது ரொம்ப கை கண்ட ஒரு மிக சிறந்த ஒரு பொருள். அது அந்த அந்த எந்திரத்தினுடைய பிரவாகமே பிரம்மாண்டமாகும். அந்த மந்திரங்களுடைய ஒளிர்ப்பே அது வந்து பிரம்மாண்டமாக ஆக்கி கொடுக்கணும் துளசிங்க. இந்த துளசி உங்களுக்கு தெரியும், அமாவாசை பௌர்ணமி நாள்ல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில இதை பறிக்க மாட்டோம். புதன்கிழமை உட்பட கூட மற்ற நாள்ல இதை பறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது குறிப்பிட்ட காலங்கள் தான். இந்த துளசி ரொம்ப மென்மையானதுங்க. நம்மளுக்கு தெரியும், துளசி வந்து ஒரு நாளில் 24 மணி நேரம் 18 மணி நேரம் ஆக்சிஜன் பிராணவாயுவை வெளியே விடக்கூடியது இந்த துளசி செடிங்க. உங்க வீட்டை சுற்றி துளசி செடி அதிகமாக இருக்குமானால் திட்டவட்டமாக நிச்சயமாக எதிர்மறையான சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு சொல்றாங்க. எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு நோயாளிகள் உள்ள வீடாக இருந்தா கூட அவங்க எழுந்து நடப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க, துளசி வீட்டை சுற்றி இருந்தாங்க. இந்த துளசிக்கு அப்படியாப்பட்ட ஒரு சக்திய கட்டு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லப்படுகிறது. இப்போ எங்க வீடுகள்லாம் வந்து நான்லாம் மருத்துவமனையிலேருந்து நான் ஏதாவது சிகிச்சைக்கு போயிட்டு வந்தா கூட காலையில எழுந்து அந்த வெயில்ல அந்த துளசி செடிகளை சுற்றி நடந்து வந்தாலே ஓகே ரைட், சரி இன்னைக்கு நம்ம வந்து பணிக்கு சென்றுடலாம், கடைக்கு போகலாம், ஆஃபீஸுக்கு போகலாம், அலுவலகத்துல போய் வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு மிகப்பெரிய சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு தான் தெரியும்ல, 3 தடவை 7.5 சனியை கடந்துவேன். இருந்தாலும் கூட இந்த அறுவை சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு கூட 3 நாள் இல்லைங்க, 40 தையெல்லாம் போட்டு 3 நாள்ல நடந்து வந்து கடைக்கு வந்து நான் வாடிக்கையாளர்களை சந்திச்சிருக்கிறேன். இதெல்லாம் வந்து அதிசயம் ஆச்சரியம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இல்லைங்க, இதெல்லாம் வந்து வழிபாடுகளுடைய மகத்துவம். இந்த வழிபாடுகள் மூலமாக நான் பெற்ற நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், ஷேர் பண்றேன். இந்த துளசிகளுக்கு அப்படியாப்பட்ட அபூர்வமான ஒரு சக்தி இருக்கு. துளசி, வன்னிமரம், வில்வ இலைகள், இந்த விஷ்ணு கிரந்தை இதெல்லாம் வீட்டுல இருக்கிறது நல்லது. அதோட வீட்டு முன்னால திட்டவட்டமா துளசி செடி இருக்கணும். ஒரு பவளமல்லி மரம் இருக்கிறது ரொம்ப நல்லது. மனோரஞ்சிதம்னு ஒரு பூ இருக்கும், உங்களுக்கு தெரியும். அது பூமியை நோக்கி காய்க்கக்கூடியதாக இருக்கும், மஞ்சள் நிறத்துல இருக்கும், கால்களா இருக்கும். அடுத்த படியில் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுவும் ரொம்ப ரம்மியமான வாசனையோடையது. அதெல்லாம் இந்த எந்திரங்களுக்கு பூஜை பண்றதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். வாழ்ந்து பாருங்கள். அதாவது இதை வீடுகளில் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வந்து ஏதோ முயற்சி பண்றோம், என்னமோ முயற்சி பண்றோம். ஆனா எந்த முயற்சியாக இருந்தாலும் சாத்வீகமான முறையில, நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த முறையில, எதிர்மறையான விஷயங்கள் அப்படியே ரொம்ப குரோதமா ரத்தம் பலி இந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மாதிரி சாத்வீகமான முறையில வழிபாடுகளை செய்து பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் சொல்லி இறுதியா ஒரு விஷயத்த சொல்றேன். எங்க வீடுகள்ல பிள்ளைகள்லாம் படித்து எல்லாரும் மருத்துவராக ஆனதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த வழிபாடுகளும், இந்த துளசி வழிபாடுகள், இந்த எந்திர வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் தான் ஒரு காரணம். இது சத்தியமான உண்மை. என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, வாழ்க்கையில சகல விதமான விஷயங்களும் எனக்கு தேடி கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னா தெய்வ வழிபாடுகள். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நன்றி.